சிறப்புரையாற்றுவார்கள். என் பெயர் டி. இளங்கோ, நாச்சியார் கோயிலை சேர்ந்தவன். மாநில இணைச் செயலாளராக இருக்கின்றேன். நம்ம சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்தி அரசின் கவனத்தையும் அனைத்து நமது சமூக உறவுகளின் கவனத்தையும் ஈர்ந்த நமது முன்னோடிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர்கள், முதன்மை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசணும்னு நினச்சாலும் காலமும் சூழ்நிலையும் அதுக்கு இடம் கொடுக்காது. தலைவருடைய கவனத்திற்கு நான் ஒரு 3 கோரிக்கையை விடுக்கின்றேன். ஒன்று, நமது மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் முகவரி பூங்கா ஒன்று இருந்தால் தொடர்பு கொள்வதற்கும் நம்ம அடுத்த உறவுகளை ஒன்று பழகுவதற்கும் ஒரு ரொம்ப இதுவாக இருக்கும். இதுக்காக முன்னால் உள்ள பணிகளை ஐயா பொன்னம்பலம் ஐயா அவர்களும் நமது ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. அவங்க ஆலோசனைகளை பெற்று மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளுடைய முகவரி பூக்கை அவசியம் நமது தலைமை தயாரிக்க வேண்டும் என என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கின்றேன். அடுத்து மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும், அதாவது மாநில நிர்வாகி எல்லாரையும் ஒரு மாவட்டத்தில் இருக்கவங்க தொடர்பு கொள்வது முடியாது. அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அறிமுகமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் வெட்கப்பட வேண்டியதில்லை. இது அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டத்தை போட்டால் அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் கிடைக்கும். இதை அவசியம் நம்ம மாவட்ட நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பொருளாதாரங்கிறது நமக்கு முக்கியமானது. இதுக்கு நான் இந்த மாநாட்டுக்கு முன்னாலேயே எல்லாரையும் ஆயுள் மெம்பராக பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது அந்த வரவேற்பு கம்மியாக இருக்குது. அது கூடுதலாக இருந்தால் நமக்கு பொருளாதார ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஆவணம் செய்யணும், சூழ்நிலைக்கு தக்கபடி தலைவர். அதற்கு அடுத்து இப்போ இந்த மாநாடு நம்ம நடத்த போகிறோம். இந்த மாநாடு நடத்துகிற யாரோ ஒருத்தரோ ஒரு முக்கியமாக உள்ள 10 பேரோ அதில் பங்கெடுக்கிறதுங்கிறது அது ஒரு ஆர்வத்தின் காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வேண்டுகோள், அதாவது முதன்மை நிர்வாகிகளுக்கு மினிமம் இவ்வளவு அவங்க நன்கொடை கொடுக்கணும் அல்லது விளம்பரம் கொடுக்கணும். அப்படி இல்லை, அதுக்கு அடுத்து துணைத் தலைவர், இணைச் செயலாளர், துணை செயலாளர்கள், அதாவது இந்த கேட்டகரி நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதன்படி மினிமம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதில் ஒரு பெரிய சங்கடம் இல்லை. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கடைசியாக இருக்கிற ஒரு அண்ணா இளங்கண்ணே, நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாதி கூட்டம் போயிரும்ண்ணே. அதை பற்றி பேச வேணாண்ணே, அடுத்த கருத்து சொல்லுங்கண்ணே. சரி, ரைட்டு. ஏன்னா யாரையும் சிரமப்படுத்தி பொருளாதார சம்பந்தமாக யாருக்கும் கம்பல் பண்ணி இவ்வளோ கொடுங்க, இதை பண்ணுங்கன்னு பண்ணாமல் இந்த அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதனால் நிதியை பற்றி தனிப்பட்ட முறையில் முக்கியஸ்தர்களையும் பொருளாதாரத்தில் உள்ள வலுவாக உள்ளவங்களை கேட்டு வாங்குவாங்க. யாரையும் கம்பல் பண்ண வேணாம். தலைவருடைய எண்ணம் ரொம்ப பாராட்டக்கூடியது. நம்ம எல்லாருடைய பங்கெடுப்புக்காக நான் அதை சொன்னேன். தலைவரை சொல்கிறத கருத்தை வச்சு நான் அதை வாபஸ் கூட வாங்கிக்கிறேன். அவங்கவுங்க விருப்பப்பட்டதை செய்யலாம். ஏன்னா ஒரு சில பேர் பணம் கொடுக்குறப்ப சில பேர் கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, என்ன பணத்துக்கான்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா நம்ம செட்டியார்கள் பூரா என்னென்னா கணக்கு பார்த்து திட்டம் போட்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வந்ததுனால பணத்தை 2வது வச்சுக்கோ. அது கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாரும் இணைப்போம், ரொம்ப கம்மியானதை செய்வோம். அதனால எல்லா வகையிலையும் நம்ம ஒத்துழைப்போம், தலைமைக்கும் நிர்வாகத்துக்கும் ஒத்துழைப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்னால் முடிந்த ஒத்துழைப்பை அடிக்கடி வழங்குவேன இந்த கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நல்ல கருத்து சொன்னார்.